குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக. ராமானுஜர் திருவடிகளே சரணம். நம்ம 12 ஆழ்வார்களை பத்தி ஆரம்பிப்போம். நாராயணனை பத்தி பாடிய திவ்ய பாசுரங்களால் பாடிய ஆழ்வார்கள் 12 பேரு. அந்த 12 பேர்ல முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். அதான் ஆழ்வார்கள் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கறத இன்னைக்கு பார்ப்போம். அதான் திருமாலினுடைய அழகுல ஈடுபட்டு, அவருடைய பேரழகுல ஈடுபட்டு, வைகுண்டத்துல இருக்கக்கூடிய நாராயணனுடைய அழகுலேயே ஈடுபட்டு, அவருடைய கல்யாண குணங்களிலேயே ஆழ்ந்து அனுபவித்து கிடந்தவங்க தான் ஆழ்வார்கள். அவங்க பக்தி பெருவெள்ளத்தில் ஆழ்ந்தவர்கள்னால அவர்களை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது கிருஷ்ண பரமாத்மா துவாரா யுகத்துல வாழ்ந்து நான் தான் கடவுள் எல்லாத்துக்குமே சொல்லி என் கால பிடிங்க, நான் எந்த சரணாகதி அடைங்க, திரௌபதி எப்படி சரணாகதி அடைஞ்சாலோ, குந்தி தேவி எப்படி சரணாகதி அடைஞ்சாலோ அது மாதிரி சரணாகதி அடைங்க அப்படின்னாலும் யாருக்கும் அவரை பத்திய மகத்துவம் நமக்கு தெரியல. அப்ப இந்த கலியுகத்துல எல்லாருமே சுயநலத்துக்காக ஓடக்கூடிய மக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல வாழக்கூடிய அவருடைய பிள்ளைகள், நாராயணனுடைய பிள்ளைகள் தான் நம்ம எப்படி கடைந்தேறுவோம் அப்படின்னு அதாவது துவாரா யுகத்துல இருந்து அவர் வைகுண்ட பிராப்தி அடைஞ்சிட்டாரு. வைகுண்டத்துல அவருடைய திருமாலோட சேர்ந்துட்டாரு. அப்ப அவர் நம்மளை கடைந்தேத்துவதற்காக அனுப்பப்பட்டவங்க தான் ஆழ்வார்கள். அதுல முதல் ஆழ்வார் யாருன்னா, அவருடைய கையில இருக்கக்கூடிய வெண் சங்கினுடைய அம்சமா ஒருத்தர் வர்றாரு. அவர் தான் பொய்கை ஆழ்வார்.